வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சி நடத்தின தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க கேட்ட கொஷின்ஸை ஒரு 10 கேள்வியாக பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 44 கேள்விகள் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நடந்ததுக்கு எக்ஸாம்ஸில். அதுவும் எல்லா கேள்வியும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்குமே நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்ல போகிறது கிடையாது. ஃபார்முலா இல்லாமல் எப்படி எளிமையாக பண்ணுறது, கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலா நிறைய இருக்குது, பெருக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான கவலை எதுவுமே வேண்டாம். நான் சொல்லக்கூடிய சில சின்ன சின்ன ஐடியாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 30 செகண்டுக்குள்ளாடியே அவங்க கேட்குற கூட்டு வட்டி கொஷனுக்கான ஆன்சரை உங்களால் எளிமையாக போட முடியும். அதுக்கான ட்ரிக்ஸை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமான டாப்பிக்காகவே உங்களுக்கு இருக்காது. இதில் பாருங்கள், முதல் கேள்வி, ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோவில் எல்லா கொஷின்ஸுமே எத்தனை ஆண்டுகளை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஆண்டுகளை பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பாருங்கள். முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 4%. அப்போ 4%னா என்ன அர்த்தம்? 4/100. கரெக்டாக? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4, 25 நாள் 100, 1/25. கரெக்டாக? என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற 25 அப்படிங்கிறது அசல், மேலே இருக்கிற 1 அப்படிங்கிறது வட்டி. இப்போ இங்கே பாருங்கள், பிங்கிறது அசல், ஏங்கிறது மொத்த தொகை. நம்ம எல்லா கேள்விக்கும் இந்த 2 விஷயத்தை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். பி அசல் எவ்வளோ சொன்னோம்? 25. ஏங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைனா அசல் வட்டி ரெண்டுத்தையும் கூட்டுவோம். அப்போ 25 + 1 என்னவாயிடுது அப்படின்னா 26 ஆகிடுது. ரைட்டா? இது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். நம்ம பார்க்க போகிற எல்லா கேள்விக்கும் ஃபஸ்ட்டு இதை தான் செய்ய போகிறோம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் கீழே இருக்கிறது பி அசல், மேலே இருக்கிறது ஐ வட்டி. நாம் எழுதும்போது மொத்த தொகையை எழுத போகிறோம். அவங்க மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா வட்டி கேட்குறாங்க, எப்படி கெடுத்தாலும் மொத்த தொகையை எழுதிட்டு தான் நம்ம வட்டிக்கு வர போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ 25, இது 26 ஆச்சா? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள்னு சொல்லியிருக்கிறதால இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625, 26 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 676. கரெக்டாக? இப்போது அவங்க அமௌண்ட்டு எவ்வளவா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 2028. அதாவது மொத்த தொகையை சொல்லிட்டாங்க. நம்மள அசல் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்னா, அசல் 625 பங்கு, மொத்த தொகை 676 பங்கு. அப்போது இந்த 676 பங்கு அப்படிங்கிறது 2028. நமக்கு தேவை அசல். அசல் 625 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே சதவீதத்தில் சொன்னது மாதிரி தான். இப்போ பாருங்கள், 2028ங்கிறது மொத்த தொகை. அப்போ 2028/676 இன்ட்டு நமக்கு தேவை அசல். ஸோ 625. ஒருவேளை இதே கேள்வியை மாற்றி இங்கே அசல் சொல்லிவிட்டு மொத்த தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மாற்றி எழுதிட்டு இருப்போம். நம்ம புரியுதா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முதல்ல இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கேன் சார். இதோட நான் ஃபார்முலாவிலே போட்டுருவேனே அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கொஷின் நம்ம இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இந்த டாப்பிக்கை முடிக்கிறப்ப 30 - 50 செகண்டுக்குள்ளாடி நீங்கள் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு தெளிவாகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த 2028 676 கேன்சல் பண்ண முடியுமா சார்னா நிச்சயமாக பண்ணுறது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 3 2 6 மீதி 1 8 2 16. இங்கே அடிச்சிங்கன்னா 12 20, 1 2 2, 4 2 8. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு, 1 2 2 மீதி 1, 6 2 12 மீதி 1, 9 2 18. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா அங்கே எழுத இடம் இருந்தாலும் இங்கே எழுதுகிறேன். I 2 10, 1 வராது, 0, 7 2 14, 169. 13ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 13 13 169. இங்கே அடிச்சிங்கன்னா 13 39 மீதி 11, 9 13 117, 1 13 13, 13 39. மீதி என்ன நம்பர் நிற்குது? 3 × 625. 3 625 பெருக்கணும் அப்படின்னா பெருக்கி பாருங்கள், 1875 வரும். மெத்தடாக போடும்போது உங்களுக்கு இன்னுமே நம்பர்ஸ் எல்லாம் பெருசாகும். இந்த கேள்வியோட பரவாயில்ல, இன்னும் பெரிய பெரிய கேள்வியெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதெல்லாம் வரும்போது நீங்கள் ஃபார்முலாவாக போடும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 1875, ஆப்ஷன் சி. புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த சில கொஷின்ஸ் சொல்ல போகிறோம். அப்போ இன்னும் கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். சரிங்களா?
அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுவும் அதே மாடல் பாருங்கள். 10%. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 10%னா 10/100 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா 0 0 கேன்சல் ஆகிட்டா என்ன கிடைக்குது? 1/10. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை இதுதான். அடுத்ததாக பி எவ்வளோ ஏ எவ்வளோன்னு எழுதுகிறோம். கீழே இருக்கிறது தான் பிரின்சிபல் 10. ஏங்கிறது மொத்த தொகை 10 + 1 11. எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகள். நீங்கள் கவனிக்க வேண்டியது இதெல்லாம் தான். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எல்லாமே 2 ஆண்டுகளை வச்சு தான் சொல்ல போகிறேன். அப்போ பாருங்கள், 10 ஸ்கொயர், இங்கே 11 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100, 11 ஸ்கொயர் பண்ணோன்னா 121. அதாவது மொத்த தொகை 121 பங்கு, அசல் 100 பங்கு. அவங்க கொடுத்துருக்கிறது மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடுதல் இவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. அப்போது 6050 அப்படிங்கிறது 121 பங்கு. ஸோ டிவைடட் பை 121. நமக்கு தேவை அசல். அப்போ இன்ட்டு 100. கேன்சல் பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். பாருங்கள், 11 11 121. இங்கே பாருங்கள், I11 55, மீதி 5, I11 55, இந்த 0 அப்படியே வந்துடும். ஓர் 11 11, I11 55 0. அப்போ 50 × 100 என்ன வரும் அப்படின்னா 5000. முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் வேணால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக உங்களுக்கு எடுக்குதுன்ட்டு. அது நீங்கள் அதனுடைய ஸ்கொயர்னு பார்க்கணும், அது மாற்றணும், கேன்சல் பண்ணுறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும். இது ரொம்ப 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 ஈஸியாக முடிஞ்சிடும். புரியுதுங்களாமா? அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், இன்றைக்கி பார்த்த முதல் கேள்வி கரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. திரும்பவும் வேறு ஒரு எக்ஸாமில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது 2023 கேட்ட ஒரு 22 23 எக்ஸாம் நடந்தது இல்லையா? அது எல்லாத்துலேயும் கேட்டது தான் கம்பைல் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்த முதல் கேள்வி அடுத்து இன்னொரு எக்ஸாமில் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? நம்ம அங்கே பார்த்ததே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5625 2 ஆண்டுகளில் ரூபாய் 6084 மாறும்? இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 2 கேள்விகளில் வட்டி வீதத்தை சொல்லிவிட்டு அசல் என்னன்னு கேட்டிருந்தோம். இங்கே அசலையும் கொடுத்துட்டு மொத்த தொகையும் கொடுத்துட்டு ஏன் இந்த கேள்வி இங்கே எடுத்திருக்கேன்னா மெயின் திங் இதில் இந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள், வழக்கம் போல் இங்கே பி இங்கே ஏன்னு எடுப்போம். கரெக்டாக? இங்கே 2 வருஷம்னதால் இங்கே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரியா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5625. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6084. ஒன்றும் இல்லை, இப்போ 5025 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 5625ங்கிறது 75ஓட ஸ்கொயர். 7 8 56. எப்படி சார் டக்குன்னு பார்த்தோன்னே 75ஓட ஸ்கொயர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு தனியாக 20 30 வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஷேப்ஸ் எப்படி சொல்கிறதுன்றதுக்கு, ஒரு நம்பரை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்குன்றதுலாம். அதில் நம்ம 5 ஸ்கொயருக்கு ஈஸியாக ட்ரிக் போட்டிருக்கோம். நான் வேணால் அந்த லிங்கை கீழே தரேன் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும். அப்போ இது 75ஓட ஸ்கொயர் 6084. இப்போ சப்போஸ் இது 80 வருது அப்படின்னா 8 8 64, 6400க்கு மேலே வந்திருக்கும். இது அப்போ அதை விட கம்மி தான். கடைசியாக 4ன்னு முடியுது. ஆனால் 75 விட அதிகம். அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 78 ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா 8 ஸ்கொயர் 64ன்னு வருது பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், பிரின்சிபல் ஞாபகம் இருக்கா? போனக்கு 2 கேள்வியில் சொன்னது பையில் எழுதுகிறோன்னா அந்த விகிதத்தை நம்ம சுருக்கும் போது எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 சுருக்கும் போது கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது வட்டி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. அப்போது இங்கே மொத்த தொகை 78. மேலே என்ன நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 78 கிடைக்கும்? 3 போட்டோன்னா பாருங்கள், பி 75, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர 78 இங்கே வந்துருச்சு. பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு போட்டு 100 போடுறோம். அப்போ பாருங்கள், 25 75, 4 25 100, 1 3 3, 1 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 4%. ஆப்ஷன் சி. நம்ம வேறு டாப்பிக்காக சொன்னது அந்த அசல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் அதை யூஸ் பண்ணி உங்களால் என்னவும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா வட்டி விதத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐடியா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம் பாருங்களேன். அப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா ஒரு ஐடியா யூஸ் பண்ணி எல்லா கேள்வியும் போட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஐடியா தான் இப்போ நம்ம சொன்னது. சரியா? 5வது கேள்வி. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல் ரூபாய் 6084 தருமானால் ஓர் ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன?
எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ பார்த்தா 4வது கேள்வி. அதே கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் தெரியாமல் எடுத்த கேள்வியே காப்பி பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த கேள்வியில் அவங்க ஆப்ஷன் சி வச்சுருக்காங்களா, இந்த கேள்வியில் ஆப்ஷன் ஏவில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டும் வேறு வேறு கொஸ்டின் பேப்பர் தான், ஆப்ஷன்ஸ் வேறு வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே 2, 2.08, இங்கே 6, 8லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ வேறு வேறு 2 எக்ஸாம் நடந்த கொஷின்ஸ் தான் இது. கேட்ட கேள்வியை ரிப்பீட்டடாக திரும்பவும் கூட இதே கேள்வி வரலாம், வராதுன்னெலாம் கிடையாது பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. 6வது கேள்வி. ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இது 2.5 வருஷம் சொல்லியிருக்காங்களே, இதை ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல 2 வருஷத்துக்கே கண்டுபிடிப்போம். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%னா 10/100 கேன்சல் பண்ணால் 1/10. திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நீங்களே டக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. இங்கே பி, இங்கே ஏ. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 10. மொத்த தொகைன்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது, 10ஐயும் 1ஐயும் சேர்த்தா 11. சப்போஸ் இது 2.5 வருஷம் இல்லாமல் 2 வருஷமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அதே வேலையை செய்யுங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்களேன், 4000 அசலுக்கு அசல் கொடுத்துட்டாங்க. அப்போது அசல் எவ்வளோ நமக்கு வச்சுருக்கோம்? 100. அப்போ 4000 அப்படிங்கிறது 100 பங்கு. நமக்கு மொத்த தொகை வேணும் அப்படின்னா 121 பங்கு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வட்டி மட்டும் வேணும்னா 121 கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா இது அசல், இது மொத்த தொகை 121. அப்போ வட்டி மட்டும் தேவை அப்படின்னா எத்தனை பங்கு ஆகும்? 21 பங்கு ஆகும். புரியுதான்னு பாருங்கள். 100 ரூபாய் அசல், 121 ரூபாய் மொத்தம். நமக்கு இங்கே வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க, கிடைக்கும் கூட்டு வட்டியை. அப்போ வட்டி மட்டும் வேணும்னா 21 பங்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 40 × 21 அப்படின்னா 0, 1 நாள் 4, 2 நாள் 8, 840. ஆனால் ஆன்சர் அங்கே 840 இல்லையே சார்னா போருங்க. நம்ம எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 வருஷத்துக்கு தான். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 2.5 வருஷத்துக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், 6 மாதத்துக்கு தேவை அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா வட்டி, அந்த வட்டி வீதம் பாதியாக குறைஞ்சிடும். அதாவது 10%ங்கிறது 5%ஆக மாறிடும். கரெக்டாக? ஏன்னா 6 மாதத்துக்கு தான். அப்போ 4000ல் 5%. இப்போ மீதி இருக்கிற 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷத்துக்குன்னு கேட்டால் 840 முடிஞ்சிடுச்சு. நம்ம அந்த அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4000ல் 10%னா 400, 5% அப்படின்னா 200. அப்போ 840 ஒரு 200, 1040 ஆகுதே சார்னா இங்கே பாருங்கள், இது ஒரு 400, அதில் பாதி 200. கரெக்டாக? அப்போ இது கூட ஒரு 200 சேர்க்குறோம் அப்படின்னா 1040 ஆகுது. அடுத்ததாக இந்த 840 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா இந்த வட்டிக்கும் சேர்த்தான வட்டி போடுறோம் கூட்டு வட்டியில். அப்போ 10%னா 84, 5% அப்படின்னா 42, 200 ஒரு 42 சேர்த்தோம் அப்படின்னா 242. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 8 2 10, 1082. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுதா? அது 2.5 வருஷம் வர்றதால கொஞ்சம் வேலை வாங்குதுமா, வேறு எதுவும் கிடையாது. அதுவும் கூட ஏன் எடுத்தேன் இந்த கொஸ்டின்னா 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறீங்க. அந்த அரை வருஷத்துக்கு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அரைன்றதால இந்த வட்டி விகிதத்தை பாதி ஆகிட்டு இந்த 4000க்கு 5% கண்டுபிடிக்கிறீங்க, நமக்கு கிடைச்ச 840க்கு 5% கண்டுபிடிக்கிறீங்க. அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? மெத்தடாக போடுறீங்கன்னா இதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா, இது வரைக்கும் போட்டதுக்கெல்லாம் வேறு ஃபார்முலா, இதுக்கு வேறு ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இங்கே அந்த அவசியம் கிடையாது. பாருங்கள், 7வது கேள்வி. வெறும் இந்த மாதிரி அவங்க அசல் வட்டிலாம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் சம்மு கூட நம்மளால் இதை போட முடியும். இதை பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அதே வேலை தான், மறுபடியும் 6%. 6%னா 6/100. சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3 2 6, 5 2 10, 50. ஸோ அங்கே எடுத்த மாதிரியே தான் எடுக்கிறோம். PA. கரெக்டாக? P வந்து கீழே இருக்கிறது 50, ஏங்கிறது மொத்தம். அப்போ 53 சேர்த்தோன்னா 53 மொத்தம் தான் எடுக்கணும். எடுக்கும்போது இதுவும் எடுக்கக்கூடாது, வட்டி எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம். எப்படி 2 வருஷம்? இது 2018, இது 2016. அப்போ 2 வருஷன்றதால ஸ்கொயர் பண்ணுறோம். 50 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2500. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 53 ஸ்கொயர் பண்ணுறோம். 53 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 50
53 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2809 கரெக்டாக. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018, அதாவது மொத்தம் 2016 தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது 2018. 2018 கொடுத்துருக்கிறது இந்த மக்கள் தொகை. ஸோ மொத்தம் கொடுத்துட்டாங்க, அசல் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தமாகுது கரெக்டாக, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பாருங்கள், இந்த 2,38,765 அப்படிங்கிறது எத்தனை பங்குன்னா இந்த மொத்தம் 2809 பங்கு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அசல் இந்த 2500 பங்கு தேவை. சரிங்களா? ஆன்சர் நீங்கள் இப்படி கூட ஈஸியாக முடிவு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இது முழுசாக கேன்சல் ஆகிட போகுது. இங்கே வர நம்பரை கொண்டு வந்து 2500 கூட பெருக்கிறப்ப கடைசியாக 2 0 வரும். ஆப்ஷன் ஏவில் 2 0 இல்லை, ஆப்ஷன் பியில் 2 0 இல்லை, சிலையும் டிலையும் தான் இருக்குன்றதால அது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான்ற முடிவுக்கு நம்ம முதல்லையே வந்துட முடியும். சரியா? ஓகே, இருந்தாலும் இங்கே பார்க்கலாம். 2809 இங்கே நல்லா பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் நம்ம 100 முறை வரணும்னா இங்கே 2,80,000 இருந்திருக்கணும். 100 விட கம்மியாக இருக்குது. கடைசியாக 5ன்னு முடியுது. ஸோ நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இது 85 முறை வரும். ஏன்னா லாஸ்ட்டாக 5ன்னு முடியறதால இங்கே 9 பாருங்களேன், 9 5 45, கடைசியாக 5ன்னு தான் முடியணும். 95 முறை போடுறோன்னா 2,80,000 2,30,000 கரெக்டாக. டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 85 முறை வரும். அடித்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வாய்ப்பாட்லையும் அடிக்க முடியாது. நீங்கள் இப்படி யோசிச்சு வேணால் அடிக்கலாம். இப்போ 85ஐயும் 2500ஐயும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 2,12,500 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கேன்சலேஷன் இதில் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களாமா? இது 7வது கேள்வி. இதில் 8வது கேள்வி பாருங்கள். ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள். நம்ம என்ன எடுத்து போனால் அசலையும் மொத்த தொகையும். இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு வட்டி முறையில் 2 வருஷத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கொஸ்டினுமே 2 ஆண்டுகளை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ₹1 இருக்கிறது என்னவாகுது அப்படின்னா 1.69 மாறுது. 2 வருஷத்துலனாலே இங்கே இருக்கிற ஏதோ நம்பரோட ஸ்கொயர் தான் கீழே இருக்கிற நம்பராக இருக்க போகுது. 1ங்கிறது எதோட ஸ்கொயர்? 1ஓட ஸ்கொயர். 1.69ங்கிறது 1.3ஓட ஸ்கொயர். ஏன்னா 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ என்ன அர்த்தம்னா நான் ₹1 போடுற அமௌண்ட்டு எனக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா 1.3 மாறி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ₹1 போடுறேன் அப்படின்னா இது ₹1 போட்டால் 169 1.69 மாறுது. இங்கே இருக்கிறது நம்ம அந்த வட்டியை வச்சு போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ 10% அப்படின்னா 10/100 அதை யூஸ் பண்ணி. ஸோ ₹1க்கு 1.3 மாறுதுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா 0.3 இன்ட்ரெஸ்ட் ஆகுது ₹1க்கு. நமக்கு தேவை பர்சன்டேஜில். அப்போ இன்ட்டு 100, 0.3 இன்ட்டு 100 அப்படின்னா 30%. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 30%. அவ்வளோதான் பாருங்கள். அதே மாடல்லையே இங்கேயும் போட்டுடலாம். சரிங்களா? அந்த 2 வருஷம் வந்தாலே அந்த ஒரே ஒரு மாடல் தான். அடுத்த பாருங்கள். ₹625 ஆனது 2 ஆண்டுகளில் ₹900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. இங்கேயும் அப்படியே அதே மாதிரி போன கொஸ்டின் மாதிரியே PA அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ₹625 அப்படிங்கிறது ₹900 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 625ங்கிறது எதோட ஸ்கொயர்? 25ஓட ஸ்கொயர். 900 அப்படிங்கிறது 30ஓட ஸ்கொயர். அப்படிங்க பார்த்தீங்கன்னா ₹25க்கு இன்ட்ரெஸ்ட் இது 25, இது 30ன்னும் போது மேலே அப்போ மீதி என்ன வந்துடும் அப்படின்னா 5. ஏன்னா 30 25 போயிடுச்சுன்னா 5 இன்ட்டு நமக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறதால இன்ட்டு 100. ஸோ பாருங்கள், 25 25, 4 25 100. அப்போ 4 5 20. அப்போ வட்டி வீதம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. மற்ற எல்லா மெத்தடையும் விட இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது கூட நம்ம வேறு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா படி போடும்போது அது ரொம்ப பெரிய லாஜிக்காக போகும். ஆனால் முன்னாடி சொன்ன இந்த கொஸ்டின் டக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியுது. முன்னாடி சொன்ன 7 கொஸ்டினை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஏன் நம்ம இதோடைய ஸ்கொயராக போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு 30 செகண்டுக்குள்ளாடி நம்ம ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி. ஓர் அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் ₹169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு யாது? அசல் கேட்குறாங்க. அசல் தெரியாது. இப்போ பாருங்கள், இது P, இது A. வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4%. அப்போ 4%னா 4/100. ஒரு நாள் 4, 25னா 100. அப்போ அசல் என்னவாகுது? 25. மொத்த தொகை 25 1 26. 2 ஆண்டுகள் அப்படின்றதால ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் 625. 26 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 676.
அவங்க மொத்த தொகை தான் எவ்வளோவா மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை என்னவா சொல்லியிருக்காங்கன்னா 169. 676 அப்படிங்கிறது தான் 169. அப்போ அசல் 625 எவ்வளோன்றது கேள்வி. அப்போ இங்கே பாருங்கள் 169 பை கீழே 676. ஏன்னா 676 பங்குன்றது 169. அப்படின்னா 625 பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். 13 வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 13 169. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 13 65, மீதி 2, 13 26. 13 13, 4 13 52. அப்போ 625 பை 4. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 2. 5 20, மீதி 2. 6 24, மீதி 1. 2 8, 5 20. அப்போ 156.25 அப்படிங்கிறது தான் அதோட அசலாக இருக்கும். சரிங்களா? மெத்தடாக போடும்போது இதுவுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 11. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? இங்கே நீங்கள் 5% எடுத்தும் போடலாம். இப்போ நாம் போட்டிருக்க மெத்தடில் போடணும் அப்படின்னா PA எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 5%. அப்படின்னா 5/100, 1 5 5, 2 10, 20. அப்போ அசல் 20, மொத்த தொகை 20 + 1 21. 2 வருஷன்றதால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இது 400 ஆகிடும், இது 441 ஆகிடும். அவங்க இப்போதைய மக்கள் தொகை என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5050. 400 பங்குன்றது 50,500. அப்போ 50,500 பை 400, ஏன்னா 400 பங்கு இன்ட்டு நமக்கு 2 வருஷம் கழித்து தேவை, அதாவது 441 பங்கு தேவை. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி 505 இன்ட்டு 441. நீங்கள் இதை எடுத்து பெருக்கிட்டு கூட 4ஆல் வகுத்துக்கலாம். 505ஐயும் 4ஐயும் 441ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 222 705 இப்படின்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஆல் வகுக்கிறோம். ஸோ இதை 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் 5 20, மீதி 2. 5 20, மீதி 2 27. 6 24, மீதி 3. 7 28, மீதி 2. 6 24, மீதி 1. 2 8, 5 20. அப்போ 55,676.25. 0.2ங்கிறது 5 விட கம்மின்றதால முன்னாடி எந்த நம்பரையும் சேர்க்க வேண்டாம். சரியா? ஏன்னா அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 55,676 ஒன்று, 77 ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே புள்ளி விட இங்கே 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு நம்பர் சேர்த்துருக்கலாம். இல்லைங்கிறதால நம்ம அந்த நம்பரோட எழுதிக்கிறோம். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை 2420 மாறும்? இங்கே இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். நம்ம முதல்ல சொன்ன மெத்தட் படியும் போடலாம். இங்கே 10% தான் இருக்குது அப்படிங்கிறதால எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்கன்றதால ஈஸியாக 10% கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 2000க்கு 10%னா 200. அப்போ முதல் வருஷம் 200 வட்டி. ஸோ 2200 மாறிடும். அடுத்த வருஷம் மறுபடியும் 10% வட்டி அப்படின்னா 220, ஒரு 0 விட்டுட்டா போதும் இல்லையா? 2420 அவங்க சொன்ன அமௌண்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். அப்போ மொத்தம் எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் கிடைக்குதுன்னா 2 ஆண்டுகளில். இந்த ஐடியா படியும் போடலாம். இது 10%. அவங்க எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்கன்றதால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை 10 கொடுக்காம 4 5 6 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சொன்ன முன்னாடி மெத்தட் படியே போடலாம். சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 13. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியானது எவ்வளவு? இது பாருங்கள், இதுவும் 12% சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்ன ஐடியா படி 12/100 போட்டோம் அப்படின்னா 3 12, 25 100. அப்போ PA பாருங்கள், அசல் வந்து 25, மொத்த தொகை 25 3 கூட்டினீங்க அப்படின்னா 28. 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 625. அதே மாதிரி 28 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 784. அவங்க சொல்லியிருக்கிற அசல் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அப்போது 5000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த இடத்துப்படி 625 பங்கு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா 784 பங்கு தேவை. இங்கே கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 25ஆம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம். 25 625, 2 25 50, 2 0, 1 25, 8 25, 200. ஸோ 8ஐயும் 784ஐயும் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இங்கே இன்னொன்று என்னென்னா 784 விட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 பெருக்கிறது அப்படின்றது மொத்த தொகை கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏ தான் வச்சுருக்கோம்.
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி. ஒன்று நீங்கள் 784 பெருக்கிட்டு அசல்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதை விட இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்களேன். 625 ரூபா போட்டால் 784 ரூபா மொத்த தொகை கிடைக்குது. அப்போ இதில் வட்டி மட்டும் எவ்வளோன்னு தேவைன்னா மைனஸ் பண்ணிட்டா போதும். மைனஸ் பண்ணிங்கன்னா 159. ஸோ 159ஐயும் 8ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 1272. இது ஒரு மெத்தட். இது சப்போஸ் 28 ஸ்கொயர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இங்கேயே நான் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்கள். அமௌண்ட் எவ்வளோ? 5000 ரூபாய். 12% வட்டி. 5000க்கு 10%னா 500. கரெக்டாக? 1%னா 50, 2%னா 100. அப்போ 12%னா எவ்வளோ வந்துடும்னா 600 ரூபாய். ஸோ முதல் வருஷம் 5600 ரூபாய் ஆகிடும். நம்ம கரெக்டாக நான் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரு வழி. உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5600க்கு 12%. 5600ல் 10%னா 560, 1%னா 56. கரெக்டாக? அப்போ 2% அப்படின்னா 2 12, மீதி 1, 2 10 11. கரெக்டுங்களாம்மா? அப்போ 560, ஒரு 112 அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா 2 7 6 672. அவங்க கேட்குறது கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க, மொத்த தொகை கேட்கல. பாருங்களேன், இது ஒரு 600, இது ஒரு 672. கூட்டினாலே போதும் 1272. ஆப்ஷன் பி. ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ ஈஸியாக ஃபார்முலா இல்லாமல் அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த நேரத்தில் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எதை அப்ளை பண்ண முடியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? அடுத்ததாக 14. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த 7வது கேள்வி இதே கொஷின் தான் சொல்லியிருந்தோம். அங்கே இதுக்கு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா தெரியும். அந்த மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன் பி வரும். கொஷின் நம்பர் 7. சரிங்களா? அதில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 15வது கேள்வி. கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் ரூபாய் 5000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து கிடைக்கும் மொத்த தொகை. ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தோம் பாருங்கள் இந்த கொஷின். 13வது கேள்வி இதே தான் பாருங்கள். அதே அமௌண்ட்டு 12% தான். ஆனால் என்னென்னா அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி, இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த 12%ங்கிறத இப்போ நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதால 6%ஆக எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். அங்கே ஆண்டுக்கு ஒரு முறைனாங்க, இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்கிறதால இப்போ நம்ம 6% கண்டுபிடிச்சா போதும். இங்கே பாருங்கள் 5000, 5000ல் 6% கண்டுபிடிக்கணும். 1%னா 2 0 விட்டுணும் சொல்லியிருக்கோம் இல்லையா ஏற்கனவே சதவீதத்தில் 50. அப்போ 6% அப்படின்னா 6 5 30, 300 ரூபாய். அப்போ 5300 ஆச்சா? இது முதல் அரையாண்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது அரையாண்டுக்கு பார்க்கணும். 1% அப்படின்னா 53, நமக்கு 6% தேவை. அப்போ இன்ட்டு 6, 3 18, மீதி 1, 5 30 31, 318, 8 1 6 5, 5618. இது வரைக்கும் பாருங்கள். ஆப்ஷன் பி முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ எந்த ஐடியா யூஸ் பண்ணாலும் ஓகே. ஏன் சார் இங்கே நீங்கள் அந்த பிஏ போட்ட மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். 6/100 நிற்கும். என்ன பிரச்சனைனா இங்கே 3 2 6 2 10. இங்கே நீங்கள் 50ஐயும் 53ஐயும் ஸ்கொயர் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2500, இந்த 25 கேன்சல் ஆகிடும் 2. 53 ஸ்கொயர் பண்ணி 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். 53 ஸ்கொயர் என்னவோ அதை 2ஆல் பெருக்குனா. சரிங்களா? ஸோ அந்த மெத்தோட ஈஸியாக தான் இருக்கும். இது இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன். சரிங்களாமா? 16வது கேள்வி. ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% வீதம் அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,600 இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி 2 ஆண்டு முடிவில் இல்லை 2 மணி நேரம் முடிவுலாம் கேட்குறாங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா அந்த கொஷின்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு ஏற்கனவே ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு இன்னும் ஐடியா தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா 2.5% கரெக்டாக? அப்போ 2.5%னா 2.5/100. இதில் நம்ம பின்னமாக மாற்றணும், புள்ளி இல்லாமல் மாற்றணும்னா ஒரு புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இது 25 ஆகிடும். இங்கே ஒரு 0 சேர்ந்துடும். கரெக்டாக? 25 25, 4 25 100, இந்த 0. அப்போது நம்ம என்ன எழுதுவோம்? பி எழுதுவோம், ஏ எழுதுவோம். பிங்கிறது இங்கே கீழே இருக்கிற நம்பர் 40, ஏங்கிறது இந்த 40ம் மேலே இருக்கிற நம்பரும் சேர்ந்தது. அப்போ 41. கரெக்டாக? 2 வருஷம், அதாவது இங்கே 2 மணி நேரம்னு சொல்லியிருக்கிறதால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600. கரெக்டாக? 41 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1681. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 5,05,600 அப்படிங்கிறது அசல்.
கரெக்டாக அசல்னா அந்த முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு. அப்போ 1600 பங்குன்றதால டிவைடில் 1600, நமக்கு 2 மணி நேரம் கழிச்சு அப்படிங்கிறதால இன்ட்டு 1681. பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக 16 அடித்தாலும் ஓகே தான், இல்லை 4 நாளாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான். நம்ம 4 நாளாவே கேன்சல் பண்ணலாம். 4 நாங்க 16, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் 4 மீதி 1, 2 நாங்க 8 மீதி 2, 6 நாங்க 24 மீதி 1, 4 நாள் 16, மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடு 1 நாள் 4, 3 நாங்க 12, 1 நாள் 4 மீதி 2, 6 நாங்க 24. அப்போ 316 இன்ட்டு 1681 பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. பெருக்குனிங்கன்னா 5,31,196 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அந்த முன்னாடி 15 கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிடும். 17வது கேள்வி. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14 சேம் கொஷின் இதே தான் சொல்லியிருப்போம். அங்கே எப்படி போடுறது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அந்த கொஷினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். மறுபடியும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஷின் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அதை மறுபடியும் காப்பி பண்ணி வைக்கிறோம்? அதான் எப்படி நடத்திட்டீங்களே சார், இந்த கொஷினை காப்பி பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல அப்படின்னா, ஒரு கொஷினை எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும்ல. இப்போ 18வது கேள்வி பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்த கொஷின் நம்பர் 15 சேம் இதே தான். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 15வது கொஷின் நம்ம இதே கொஷின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதையே திரும்பவும் வேற ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 19வது கேள்வி. ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பு காண்க. 2 1/3 வருஷம். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். 1/3க்கு அடுத்தது வரலாம். 2 வருஷத்துக்கு போது இங்கே பாருங்கள் 15%. 15%னா 15/100. 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 5 15 25 100. அப்போ PA அசல் 20, மொத்த தொகை 20 3 23 ஆகுது. முதல்ல 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோன்றதால ஸ்கொயர் பண்ணுறோம். 20 ஸ்கொயர் பண்ணோம்னா 400, 23 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 529. அப்போ 400 அப்படின்னும் போது 20,000ங்கிறது அசல் கரெக்டாக. அப்போ 20,000/400 இன்ட்டு 529 மொத்த தொகைக்காக. மொத்த தொகைக்காக வேணுனாலும் ஓகே, இல்லை வெறும் நமக்கு அசல் வேணும் வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 5 20 0. அப்போ 50 இன்ட்டு 529 பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 26,450. இது 2 வருஷத்தில் ஆகக்கூடிய மொத்த தொகை. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 20,000. இங்கே 2 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 6,450 ரூபா ஆயிருக்கு. அவங்க இன்னொரு 1/3 ஆண்டுகள் சொல்கிறாங்க. கரெக்டுங்களாமா? அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1/3 வருஷத்துக்கு இந்த 20,000 இருக்குல்ல, 1/3 ஆண்டுனா என்ன அர்த்தம்? 1/3 12 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்குன்னா ஆகும். ஸோ 4ல் 1 பாகம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம கரெக்டாக அத்தனை இதுக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1/3 இந்த பர்சன்டேஜும் பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் 15%. அப்போ இப்படி எடுத்துக்கலாம். 1/3 இன்ட்டு 15, 1 3 3 I 3 15. அப்போ 5% கண்டுபிடிக்கணும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 5%. நமக்கு இந்த இடத்துல இயர் தேவையில்லை, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 20,000ல் 5% என்னன்னு சொல்லி பார்க்குறோம். 20,000க்கு 5% அப்படின்னும் போது 2000 1000னு வந்துடும். கரெக்டாமா? 20,000க்கு 5%னா 1000. அதே மாதிரி இந்த 6,450ல் 5% என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 10%னா 645. அப்போ 5%னா அதில் பாதி 3 2 24. அப்போ 322.5. அப்போ எவ்வளோ ஆகுது? 1322.5. இது நம்ம ஏற்கனவே இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல பார்த்துருக்கோம்ல அந்த மாடல். அப்போ இது 2 தான் வட்டி. கூட்டணும்னா 7,772 ரூபாய் 50 ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 20. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது. இது பாருங்க, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் 3வது கொஷின் இது ரெண்டுமே நம்ம இந்த கொஷினை தான் எடுத்திருக்கோமே. பார்ட் 1ல் பார்த்தீங்க, இந்த கூட்டு வட்டிக்கான பார்ட் 1 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியும் 3வது கேள்வியும் சேம். அப்போ இதே கொஷினே 3வது முறை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 கொஷினையும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்த 20 கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 வருஷத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம். கரெக்டுங்களா? ஒருவேளை அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாலும் 2 அரையாண்டு அப்படிங்கிறத வச்சு 1 வருஷத்தை தான் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இதுக்கு மேலே 21லேருந்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்தை பேஸ் பண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு 21வது கேள்வி பாருங்கள். அசல் ரூபாய் 5,000,
ஆண்டு வட்டி வீதம் 4%, n = 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினாலே ஆருடைய வேல்யூ என்ன பண்ணிடணும், 4%லேருந்து பாதி ஆக்கிடணும். அப்போ 2% தான். கரெக்டா? 1.5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை அரையாண்டு வரும்னா 3 அரையாண்டு வரும். அமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 ரூபாய். ஸோ 5000க்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 2%, 4 கண்டுபிடிக்கக்கூடாது, அரையாண்டுக்குன்றதால அதில் பாதி ஆக்கிடணும். அப்போ 5000ல் 1% அப்படின்னா 2 0 போயிடும், 50 ரூபா நிற்கும். அப்போ 2% அப்படின்னும் போது 52 100. அப்போ என்னவாயிடும், 5100. இது ஒரு அரையாண்டு முடிஞ்சிச்சா. மறுபடியும் 5100ல் 1% அப்படின்னா 51, 2% அப்படின்னா 102. அப்போ சேர்த்தோன்னா என்ன கிடைக்கும், 5202. கரெக்டா? இது 2 அரையாண்டு. 3வது அரையாண்டு வேணும் போது இதில் 1% அப்படின்னா 52.02, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2% அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகும். கரெக்டாக 104.04. இது மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்த வட்டியை மட்டும் கூட கூட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் பாருங்களேன், 100 200 300 2 4 6 306.04. நீங்கள் மொத்தம் கூட்டிட்டு தான் மைனஸ் பண்ணணும்னு கிடையாது, இப்படியே சொல்லலாம் பாருங்கள். சரிங்களா? நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு போட்ட மெத்தட் படியும் போடலாம். ஆனால் 3 வருஷத்துக்கு வரும்போது பெரும்பாலும் அவங்க பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறாங்கன்றதால நாம் இதுக்கு அந்த மெத்தடில் போகிறோன்னா கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும். அதை விட பெட்டர் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு. சரிங்களாமா? இப்போ பாருங்கள், இன்னும் 2-3 கொஸ்டின் இதில் பார்த்துட்டோன்னா ஈஸியாகவே புரிஞ்சிடும். 22வது கேள்வி பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது ரூபாய் 2662 மாறும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் என்னன்னு வரும்போது நாம் அந்த 2 வருஷத்துக்கு செஞ்சோம் பாருங்கள், அந்த மெத்தட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். எப்படி, இங்கே 10%, 10%னா 10/100. அப்போ என்னவாயிடும்னா 1/10. ஸோ PA. அப்போ அசல் 10, மொத்த தொகை 11 ஆகிடும். அவங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து 3 வருஷம்னும் போது என்ன பண்ணணும்னா கியூப் பண்ணணும். கரெக்டாக? 2 வருஷத்துக்கு ஸ்கொயர் பண்ணோம், 3 வருஷத்துக்கு கியூப். அப்போது 10 கியூப் பண்ணால் 1000, 11 கியூப் பண்ணோன்னா 1331. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2662. நமக்கு மொத்த தொகையோட பங்கு தான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1331. அப்போ 1331 பையில் போட்டுக்கிறோம். இன்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 1000 பங்கு தேவை. ஸோ இன்ட்டு 1000. இது பாருங்கள் 2 முறை வரும் பாருங்கள். இது 1000, இது 2662. அப்போ 2 × 1000 என்ன கிடைக்கும்னா 2000ன்னு கிடைக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா படி யோசிச்சிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. சரியா? 23வது கேள்வி பாருங்கள். ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி. இது ரொம்ப ஈஸி பாருங்கள். 3000 ரூபாய், 10% கொடுத்துருக்காங்க. 3000ல் 10%னா 300. அப்போ சேர்த்திங்க அப்படின்னா 3300. 3300ல் 10% அப்படின்னா 330. ஜீரோனா கடைசியாக ஜீரோ விட்டுணும், அவ்வளோதான். அப்போ 3630. இதில் 10%னா ஜீரோ விட்டிங்கன்னா 363. அவங்க கேட்குறது மொத்த தொகை இல்லை, வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வெறும் இந்த வட்டியை மட்டும் கூட்டிகிட்டா கூட முடிஞ்சிச்சு. 300 600 900 993. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக சேர்த்திங்கன்னா 3993. நாம் போட்ட அமௌண்ட்டு 3000 ரூபாய், கிடைக்கிற அமௌண்ட்டு 3993. அப்போ மைனஸ் பண்ணால் 993. அப்படியுமே யோசிக்கலாம். நம்ம புரியுதுங்களா? கூட்டு வட்டின்றதுக்காகலாம் ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி கணக்கில் தான் ரொம்ப பயந்துடுறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னா அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? 24 பாருங்கள். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? இதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். 5% வட்டி. கரெக்டாக? 1600 ரூபாய். 1600க்கு 10%னா 160, 5%னா 80. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1600 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்குது? 1852 ரூபா 20 பைசா. அதாவது வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 252 ரூபா 20 பைசா. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 800, இது 80, இது 250. 80 எதால் பேருக்குன்னா இந்த 250க்கு நியரஸ்ட்டாக, அதிகமாக இல்லை கம்மியாக, 3ஆல் பேருக்குன்னா 8 3 24. பாருங்கள், ஒரு 12 ரூபா அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கூட்டு வட்டின்னும் போது வட்டிக்கு வட்டி போடுவோம் இல்லையா, அந்த அதிகமாக வர்றது தான் அந்த 12 ரூபா 20 பைசா. அப்போ எத்தனை வருஷத்துக்கு கணக்கு பண்ணியிருக்காங்க? 3 ஆண்டுகளுக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 ஆண்டுகள். அவ்வளோதான். மெத்தடு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி எண் 25. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில்
1.5 ஆண்டுக்கு ஒரு முறை. இதில் தமிழில் கொஷின் தப்பாக இருக்குமா, இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் இஸ் டு பி ரீபெய்ட் ஆன் எ லோன் ஆஃப் 12,000 ஃபார் 1.5 years 10% per annum காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. சரியா, அவங்க அதை தான் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படின்னு வந்திருக்கணும். தமிழில் கொஷின் தப்பாக இருக்குது. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடுறாங்க, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. அப்போ இந்த 10% என்னவா மாறிடும், 5% மாறிடும் 1.5 வருஷத்துக்கு. நம்ம பார்த்தோம்ல அந்த 3 ஆண்டுகள் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு கொஷின் அது மாதிரி. அப்போ 3 முறை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12,000. எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க, 10 கிடையாது 5%. கரெக்டாக? அப்போ 12,000ல் 10% அப்படின்னா 1,200. 5%னா அதில் பாதி 600. அப்போ 12,600. இது முதல் அரையாண்டு. மறுபடியும் 10%னா 1,260. 5%னா அதில் பாதி இல்லையா. அப்போ 6 2 12 3 2 6 0 630. சேர்த்தோன்னா 13 6 6 12 3 0. இது ரெண்டாவது அரையாண்டு. திரும்பவும் இதில் 10%னா 13 23 1323. அதில் 5% போது அப்போ இதில் பாதி என்ன கிடைக்கும், 6 2 12 6 2 12 2 2 புள்ளி 2 10. அவங்க கேட்குறது மொத்த தொகை தான், எவ்வளோ தொகையை திரும்ப செலுத்தணும்னு கேட்குறாங்க. அப்போ கூட்டிடுங்க. சரியா, அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 1 6 3 9 6 2 8 3 1. இங்கே ஒரு 50 பைசா பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் தனியாக. அப்போ 13,891.50. ஆப்ஷன் ஏ முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா. 26வது கேள்வி. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் ராகுல் ரூபாய் 8,000ஐ 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஏற்கனவே 3வது பார்ட்டில் இதே மாடலில் பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினா அவங்க சொன்ன 10% நம்ம என்ன வாக்கணும்னா பாதி ஆக்கிடணும். அப்போ நம்ம கணக்கு 10%க்கு பண்ணக்கூடாது, அதில் பாதி 5%க்கு பண்ணணும். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு 18 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ அரையாண்டுனா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அப்போ 18 மாதத்தில் மொத்தம் எத்தனை 6 மாதம் இருக்குன்னா 3 6 மாதம் இருக்குது. சரியா, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,000 ரூபாய். ஸோ பாருங்கள், அமௌண்ட்டு 8,000 ரூபாய். ஃபஸ்ட்டு 5%. 8,000ல் 10%னா 800. 5%னா அதில் பாதி 400. அப்போ 8,000 ஒரு 400 சேர்ந்து என்னவாயிடும் அப்படின்னா 8,400 ஆகிடும். ரைட்டா. அடுத்ததா இதில் 5%. 10% அப்படின்னா 840. 5%னா அதில் பாதி 420. இதில் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 8,820. இப்போது இதில் 5%. 10%னா 882. கரெக்டாக. 5%னா அதில் பாதி 441. அவங்க கேட்குறது கூட்டு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை மொத்தமாக கூட்டி 8,000 மைனஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை அமௌண்ட்டை மட்டும் கூட கூட்டி இந்த வந்த கூட்டு வட்டி மட்டும் கூட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், 400 ஒரு 420, 820 ஒரு 400, 1,220 ஒரு 41, 1,261. இல்லை நீங்கள் இங்கே கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9,261. போட்ட அமௌண்ட் 8,000 ரூபாய், கிடைச்ச அமௌண்ட் 9,261. மைனஸ் பண்ணோன்னா 1,261. சரியா, இப்படி ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று, இவ்வளோ தூரம் போடாமல் கூட எது வரும் வராது அப்படிங்கிற முடிவுக்கும் நம்ம வர முடியும். எப்படி அப்படின்னா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. 8,000 ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ் போட போகிறோம், 5%. கரெக்டாக. ஒரு 6 மாதத்துக்கு 5%னா எவ்வளோ ஆகுது, 400 ரூபாய் ஆகுது. மொத்தம் 18 மாதன்றதால 3 6 மாதம். அப்போ இதை 3ஆல் பெருக்குனீங்கன்னா 4 3 12 1,200 இல்லையா. அப்போ கூட்டு வட்டிங்கிறதால அமௌண்ட் இதை விட அதிகமாக தான் வரும். ஸோ ஆன்சர் 1,200 விட அதிகமாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக 1,061 வராது, 1,160 வராது. ஒன்று 1,260 இருக்கணும், இல்லை 61 இருக்கணும். ஒருவேளை இன்னொரு ஆன்சரும் அவங்க 1,200 கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதுவும் வராதுன்னு முடிவு பண்ணுற முடியும் பாருங்கள். ஸோ 4ல் எது வராது அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்மளால் சொல்கிற முடியும். சரிங்களாமா. அடுத்ததான் 27. அசல் ரூபாய் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகளுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை 1.5 வருஷம். அப்படின்னா 3 முறை போடணும். கரெக்டாக. ஆண்டு வட்டி வீதம் 4%. அப்போ 4% எடுக்கக்கூடாது. எத்தனை சதவீதம் எடுத்தால் போதும், 2%. சரியா. அப்போ பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 ரூபாய். 5,000ல் 1% அப்படின்னா 10%னா 500, 1%னா 50. கரெக்டாக. 1%னா 50, அவங்க 2%. அப்போ 52 என்ன வந்துடும், 100 ரூபாய். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5,100. மறுபடியும்
5100ல் 1%னா 2 ஜீரோ போயிடும் 51. அப்போ 2%னா இன்ட்டு 2 2 2 2 10 102 ஆட் பண்ணோன்னா 2 0 2 5 5202. இதில் இப்போ 2%. 1%னா பாருங்கள் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 52.02. 2% போது இன்ட்டு 2ஆல் பெருக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கினீங்கன்னா 0.04 வந்துடும். 52 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 104. கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்றதால நீங்கள் தொகையை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக சேர்த்தும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 04 6 0 3 5 5306 ரூபாய் 04 பைசா. அப்போ 5000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 306 04. போன கேள்விக்கு சொன்ன மாதிரி முதல் மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே கண்டுபிடிச்சிட முடியாதா சார் அப்படின்னா முடியாது. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், 306 306 கொடுத்துருக்காங்க. இந்த பைசாவில் தான் அவங்க வித்தியாசம் வச்சிருக்காங்கன்றதால நம்ம மொத்தமாக போட முடியும். வேணா இந்த ஸ்டேஜில் வந்து நிறுத்திட்டு சொல்ல முடியும் 04 வந்திருக்குன்றதால ஆன்சரில் 04 வர்றது தான் ஆன்சர் அப்படின்னு அந்த 3வது ஸ்டேஜில் வந்து வேணால் நம்மளால் நிறுத்த முடியும். சரிங்களா? அடுத்த 28 அசல் ரூபாய் 3000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதப்படி 3993 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதே கேள்வியை முன்னாடி ஒரு முறை கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு 10% கூட்டு வட்டியில் 3 வருஷத்துக்கு எவ்வளவா ஆகும் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. இங்கே அப்படியே மாற்றி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி யோசிக்கலாம்னா இப்போ பாருங்கள் 10% கரெக்டாக 3000 ரூபாய். 3000க்கு 10%னா 300. இங்கே எவ்வளோவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3993. அப்போ வட்டி 993 ரூபா. 300 எதால் பெருக்குனா 900 வரும்? 3ஆல் பெருக்குனா 900. கூட்டு வட்டின்னும் போது கண்டிப்பாக 900 விட அதிகமாக தான் இருக்கணும். இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷம்னா 300 ரூபா தான் வட்டி, இது கிடையாது. 2 வருஷம்னா 300 300 600 600 சம்திங் தான் வரும், அப்போ இதுவும் கிடையாது. 4 வருஷம்னா 4 3 12 1200 விட அதிகமாகிடும், அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னா 3 இயர்ஸ் தான். ஃபார்முலாலாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ வரைக்கும் 28 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல கூட நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? தாராளமாக ஃபார்முலா இல்லாமல் கூட்டு வட்டியை போட முடியும் நம்மளால். தனி வட்டிலையும் ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஓகே, இங்கே வாங்க. 29 வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் பொழுது 18 மாதங்களுக்கு 10% என்ற விகிதத்தில் ரூபாய் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்க. இதுலேயும் அதே தான், அரை வருட வட்டி 10%. அப்போ நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வட்டிங்கிறதால என்னவா எடுத்துக்கணும்னா 5%. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 ரூபாய். 18 மாதங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறதால 3 வாட்டி பண்ணணும். அப்போ 1000ல் 5%, 10%னா 100, 5%னா 50. ஸோ சேர்த்தோன்னா 1050. கரெக்டாக? மறுபடியும் 5%, 10% அப்படின்னா 105. 5%னா அதில் பாதி. அப்போ என்ன கிடைக்கும்? 2 10 2 4 புள்ளி 2 10. அப்போது 0.50 பைசா அப்படியே வந்துடும். 2 5 5 10க்கு 0 மீதி 1 1102.5. திரும்பவும் இதில் 5%, 10%னா ஒரு சாந்தள்ளி புள்ளி வந்துடுமா? அப்போ 110.25 வரும். 5%னா இதில் பாதி. அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 10 2 10 1 2 2 4 2 10 இப்படின்னு வரும். கரெக்டுங்களாம்மா? அப்போ பாருங்கள், இதை சேர்த்திங்க அப்படின்னா 0.625. இங்கே 5 2 7 5 1 1 1000 ரூபாய் போட்டோம். அப்போ வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 157.625. கரெக்டாக? இங்கே 5ங்கிறது 5 இல்லை 5 விட அதிகமாக இருக்குன்னா முன்னாடி இருக்கிற நம்பரோட ஒன்று சேர்த்துக்கலாம். அதனால தான் 6 2 5ன்றத அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 63 157.63 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 10% கண்டுபிடிக்கிறது ஒரு சாந்தளி புள்ளி வைக்கணும். 5%னா அப்படியே அதை பாதி ஆக்கணும். சரிங்களா? அடுத்தா கேள்வி எண் 30. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இப்போ இதில் பாருங்கள், முதல்ல எவ்வளோவா இருந்திருக்கு அப்படின்னா 10,000 இருக்குது. ஆரம்பத்தில் பாக்டீரியாவுடைய அளவு 10,000. முதல்ல 5% வளர்ச்சி அடையுது. கரெக்டாக? அப்போ இது 10%னா 1000, 5% அப்படின்னா 500. ஸோ 10,000 ஒரு 500 சேர்ந்து என்னவாயிடும் அப்படின்னா 10,500 ஆகிடும். ரெண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு 10%னா 1050, 1%னா 2 0 போயிடும், 105 1%. அவங்க 8% சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுறோம்? 8ஆல் பெருக்கிறோம். 8ஆல் பெருக்கணும்னா 8 40, 1 8 8 840. கூட்டக்கூடாது, கழிக்கணும்.
ஏன் வளர்ச்சி குன்றியும்னு சொல்லியிருக்காங்க, அப்போனா குறையுது. ஸோ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 6 4 6 9 9660. திரும்பவும் என்னவாகுதுன்னா 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுது, அப்படின்னா அதிகமாகுது. ஸோ 10% வளர்ச்சின்னும் போது 966, ஏன்னா 0 போயிடும். கரெக்டாக இதை ஆட் பண்ணோன்னா 6 6 12 மீதி 1 6 10 10626. ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சு. இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அதிகமாச்சுன்னா குறைச்சிச்சுன்னா ஒன்றுத்துக்குமே நீங்கள் ஆனால் அவ்வளோ தூரம்லாம் பண்ண வேண்டாம். அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? கேள்வி எண் 31. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000. ஆண்டுக்கு 5% வீதம் மக்கள் தொகை அதிகரித்தால் 2000ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 1997 கொடுத்துட்டு 2000 கேட்டிருக்காங்க. அப்போ 3 வருஷம். ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும், இது எல்லாமே நம்ம 3 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் அவங்க கூட்டு வட்டியில். முதல்ல 24,000 5% வளர்ச்சி அடையுது. 24,000ல் 10% அப்படின்னா 2400. 5% அதில் பாதி 1200. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 25,200. மறுபடியும் என்னவாகுது? 5%. இதில் 10%னா 2520. 5%னா அதில் பாதி 1 2 6 0. இதை சேர்த்திங்க அப்படின்னா 0 6 4 6 2 26,460. இதில் 5%. 10% அப்படின்னா 26 46 0 போயிடும். 5%னா அதில் பாதி 1 3 2 3. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 3 6 2 8 4 3 7 6 1 7 2. அப்போ என்னவாகுது? 27,783. எக்ஸாக்டாக அது வந்திருக்கு பாருங்கள். ஆப்ஷன் பி முடிஞ்சிச்சு. ரொம்ப எளிமையான கணக்குமா. நீங்கள் கூட்டு வட்டி தான் பெரிய சம்மு ஃபார்முலா படிக்கணும், அது இதெல்லாம் எதுவுமே தயங்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை தாண்டியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 15,625க்கு ஆண்டுக்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அரையாண்டு வச்சு பார்த்தோம். காலாண்டை வச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்குற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 15,625. வருஷத்துக்கு 16%. காலாண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரையாண்டுக்குன்னா என்ன பண்ணோம்? பாதியாக்கணும். காலாண்டுக்குன்னா அதையும் பாதியாக்கணும், அதாவது 4ல் ஒரு பாகம். அப்போ 16 4 வகுத்தோம் அப்படின்னா 4% மட்டும் கணக்கு பண்ணால் போதும். ஏன்? ஒரு காலாண்டுனா 3 மாதம். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டுன்றதால 4 வகுத்துறோம். அப்போ 17,625ல் 4% கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 156.25ன்றது 1%. 4% வேணும்னா என்ன பண்ணணும்? இதை 4ஆல் பெருக்கணும். ஸோ இது 4ஆல் பெருக்கினீங்கன்னா 625.00 வரும். நம்ம புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 0 விட்டுட்டோம்னா 625 ரூபா 4ஆல் பெருக்கினா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16,250. இதில் இப்போ 4% கண்டுபிடிக்கணும். 1%னா 162.50. கரெக்டாக? 4%ன்னும் போது இன்ட்டு 4ஆல் பெருக்கிறோம். அப்போ இதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 650.00 வரும். 650. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16,900ன்னு கிடைக்குது. ரைட்டா? இதில் 4%. இதில் 1%னா 169. 4%னா இன்ட்டு 4. அப்போ 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 676. அவங்க வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியை காண்கன்னு. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே இங்கே பாருங்கள். 625. இப்போ 600 600 600 1800 ஆயிடுச்சு. இது ஒரு 75 1875. 1950 ஒரு 1 1951. ஆப்ஷன் சி. நம்ம புரியுதுங்களாம்மா? இந்த வட்டி வந்துச்சு இல்லையா, இந்த 3 அமௌண்ட்டை மட்டும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சிச்சு. 1951. இவ்வளோ தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும் பாருங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 33. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் படிக்கணுமா? இந்த கேள்வியை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சேம் கொஷின் மறுபடியும் வேற ஒரு கொஷின் பேரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி பார்த்த கொஷின் தான். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 34. ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை ரூபாய் 13,310 இருக்கும்? இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். இங்கே 10,000, இங்கே 13,310. கடைசியாக இருக்கிற 0 விட்டுருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1000ன்னு இருக்குது, இங்கே 1331 இருக்குது. 1000ங்கிறது 10 கியூப், 1331ங்கிறது 11 கியூப். என்ன அர்த்தம்னா 10 ரூபா போட்டேன்னா அது 11 ரூபாயாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ 10 ரூபா போட்டேன்னா 1 ரூபா வட்டி கிடைக்குது. 100 ரூபா போட்டேன்னா இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோனா
10% முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்படி முடிவு பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாமா? இந்த கேள்விக்கு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இதுலேருந்தே நீங்கள் சொல்லிடலாம். அடுத்ததான் கேள்வி எண் 35. ஒரு வகையான பாக்டீரியா மறுபடியும் படிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதே கேள்வி 3வது முறை திரும்பி வந்திருக்கு பாருங்கள். சேம் கொஷின். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. இதே கொஷினை மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் ஞாபகம் வச்சிங்கன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். 10,626. சரிங்களாமா? கேள்வி எண் 36. அசல் ரூபாய் 5000, 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இதில் 2 வருஷம்னு கேட்பாங்க, இல்லாட்டி 3 வருஷம்னு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டினில் 3 வருஷம் வரும். அங்கே அதுக்கான ஃபார்முலா சொல்கிறேன். 2 வருஷம் வருதுன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா P × R/100² அப்படிங்கிறது தான் 2 வருஷத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே பாருங்கள், அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 × R/100. R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4%. நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே உள்ளே பண்ண வேண்டிய வேலையை வெளியே பண்ணிடுறேன். R/100 ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதால என்ன வந்துடும், 2 முறை வந்துடும். 1/25 × 1/25 வெளில பண்ணுறோன்னே இங்கே டக்குன்னு முடிச்சிடலாம். அதனால் அப்போ 1 25 2 25 50, இந்த 2 0 அப்படியே வந்துடும். 1 25 25 8 25 200. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8. சரியா? இது 2 வருஷத்துக்கு வந்தா ஃபார்முலா என்ன, D = P × R/100². ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன 4 பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஃபார்முலா சொல்லியிருக்க மாட்டோம். இங்கே கூட ஃபார்முலாவை சொல்லாமே சொல்லலாம். வேறு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அந்த ஐடியாஸ்லாம் ஃபார்முலாவை தாண்டி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால நான் இங்கே டைரெக்டாகவே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடுறேன். சரியா? அடுத்த 37 பாருங்கள். அசல் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். போன கேள்வி 2 ஆண்டு, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஆண்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 ஆண்டு கேட்குறாங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா 2 ஆண்டுக்கு சொன்னது மாதிரியே P × R/100. இங்கேயும் ² தான், கியூப் போடக்கூடாது 3 வருஷன்றதால. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன சேரும்னா 3 + R/100 அப்படின்னு ஒரு டேர்ம் சேர்ந்துடும். இது ஒன்று தான் 3 வருஷத்துக்கு வரும்போது வித்தியாசம். அப்போ இங்கே பாருங்கள், Pங்கிறது அசல். அப்போ அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12,000 × R/100. இங்கேயும் நான் R என்ன பண்ணுறேன்னா 8% இல்லையா? அப்போ 8/100 கேன்சல் பண்ணேன்னா 8 25 100. அப்போ R/100² 2/25 2² அப்படிங்கிறதால 2 வாட்டி எழுதிக்கிறேன். × 2/25 × 3 + R/100. R/100 தான் 2/25 இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், 25 75 + ஒரு 2, அப்போ 77/25 வந்துடும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள், டைரெக்டாக முதல்ல 25 வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிடலாம். 25 25, இங்கே 120ல் 4 25 100, மீதி 20, 0 சேர்ந்தா 200. அப்போ 8 25 200. இந்த ஒரு 0 இருக்கிறதால இந்த 0 அப்படியே வந்துடும். அடுத்து 5 வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 25, இங்கே 9 45, மீதி 3 6 30. ஸோ மீதி வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 96 × 2 × 2 × 27 மொத்தத்தையும் பெருக்கிறோம். மொத்தமாக பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 29,568ன்னு கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய வேலை தான். இந்த சம்மா அப்படி தான் கேட்டிருக்காங்க. 29,568 பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஒரு 25 இருக்குது. கரெக்டாக? இப்போ இது 5 வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 25, மீதி 4 9 5 45, 1 5 5, மீதி 1 3 5 15, மீதி 3 6 5 30. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 இருக்குது. கேன்சல் பண்ணுறோன்னா 25 25, இங்கே 25 50. ஸோ ஆன்சர் 200 சில்ட்ரன் வரணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50, மீதி 9 இருக்கும் இல்லையா? 91 91 பார்த்தீங்கன்னா 3 முறை வரும். 25 75. ஸோ நம்ம இதுலேருந்து முடிச்சிக்கலாம். 236.54. அப்படி இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக கேன்சல் பண்ணி கூட என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லலாம். நமக்கு இதுக்கே சம் இவ்வளோ பெருசு வருதுன்றதால நீங்கள் இந்த கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி எது வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த கேன்சலேஷனில் நிறுத்திக்கிட்டு ஆன்சர் சொல்லலாம். இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களாமா? அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 38. 2% தனி ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1.
எனில் அசலானது டேஷ் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹1 ஈக்குவல் டு பி தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. r/100 ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/100 2 2 10. அப்போ 1/50 ஸ்கொயர் இருக்கிறத என்ன பண்ணலாம்? 1/50 இன்ட்டு 1/50ன்னு எழுதலாம். நமக்கு தேவை பி தான். 50 50 பெருக்கணும் அப்படின்னா 2500 கரெக்டா? அப்போ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1 இன்ட்டு 2500 2500 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2500. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 39. இந்த மாடலில் அவங்க கேட்கணும்னா இந்த ரெண்டே மெத்தடு தான், 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம். இப்போ இதில் பாருங்கள், ரூபாய் 1500க்கு 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கேயும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டியும் தான் கேட்டிருக்காங்க. ஓராண்டுக்கு கேட்டிருக்காங்களேன்றதை பார்க்கக்கூடாது. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வந்துடுது? 2 முறை. அப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான் டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. வட்டி வீதம் 10% கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரையாண்டுக்கு ஒரு முறைனாலே அவங்க கொடுத்த பர்சன்டேஜ் என்னவா மாற்றிக்கணும்னா பாதி ஆக்கணும். அப்போ 10 என்னவாயிடும்னா 5% ஆகிடும். அப்போ 5/100 5 5 2 10. அப்போ 1/20ன்னு ஆகிடும். பாருங்கள், அமௌண்ட்டு ₹1500 இன்ட்டு r/100 உடைய வேல்யூ 1/20 ஸ்கொயருங்கிறதால 1/20 இன்ட்டு 1/20 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 15/4. அப்போ 3 12 மீதி 3 .7 28 மீதி 2 5 20. ஸோ ஆன்சர் 3.75 ஆப்ஷன் சி. சரிங்களா? இது என்ன வித்தியாசம்னா அந்த அரையாண்டுக்கு ஒரு முறையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாடலில் ஒரு 2 முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், கேள்வி எண் 40. 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? இப்போ தான் சொன்னோம். டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100. இதுக்கு வேறு இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இதுதான் பெட்டராக இருக்குன்னு தோணவே தான் ஃபார்முலா வச்சே இதுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அசல் பாருங்கள் எவ்வளோ? 8000 இன்ட்டு r/100. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 5/100. ஸோ 1 5 5 10. ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து சிம்பிளை பண்ணுறதை விட தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1/20 இன்ட்டு 1/20 ஸ்கொயருங்கிறதால 3 + r/100. அப்போ 1/20. அப்போது 20 60 60 + 1 61. அப்போ இது என்னவாயிடும்? 61/20ன்னு மாறிடும். 0 0 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 2 2 4 4 2 8 8 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன மட்டும்தான் நிற்குதுன்னா 61 மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 61. ஓகேவா? கேள்வி 41. இதில் பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மாதிரியே தான். அரையாண்டுக்கு ஒரு முறை பர்சன்டேஜ் கூட அதே தான் சொல்லியிருக்காங்க. எதை மட்டும்தான் மாற்றிருக்காங்கன்னா அசல் மட்டும் மாற்றிருக்காங்க. சரியா? ஒரு வருஷத்துக்குன்னும் போது 2 அரையாண்டு வந்துடும். முக்கியமாக இதில் பண்ண வேண்டியது இந்த 10% நீங்கள் என்னவோ மாற்றிக்கணும்னா 5%ஆக மாற்றிக்கணும். அப்போ 5 5 5 2 10 20 வந்துடும். கரெக்டாக? அப்போது பி அசல் எவ்வளோ? 1200 r/100. r/100 தான் 1/20ன்னு மாற்றிட்டோம். ஹோல் ஸ்கொயருங்கிறதால 1/20 இன்ட்டு 1/20 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 6 2 12 1 2 3 2 6. அப்போது கிடைக்கிற வட்டிகளுடைய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 3. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 42. ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கேயும் அதே தான். டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 8000. அப்போ 8000 இன்ட்டு r/100. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10%. அப்போ 10/100 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/10. அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறதால 1/10 இன்ட்டு 1/10 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 80. அப்புறம் எடுத்து இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரூபாய் 80. ஆப்ஷன் சி. இந்த ரெண்டே விஷயம் தான்மா. 2 வருஷம் இல்லைனா 3 வருஷம். அதே 2 வருஷமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள். 3 வருஷமாக இருந்தாலும் அதுவும் ஈஸி தான், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூடுதலாக வரும், அவ்வளோதான். சரியா? 43. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த
கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசலானது. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், இதே வீடியோவில் முன்னாடி 38வது கேள்வி பார்த்தோம் பாருங்க. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக இன்னொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? கேள்வி 44. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகின்றது எனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும்? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ நேரம் பார்த்ததில் இது டிஃப்ரெண்ட்டானது. மடங்கு வச்சு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில் 45 வருஷத்தில் 8 மடங்கு ஆகுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த 8 மடங்கு. 8ங்கிறத என்னவா எழுதலாம் அப்படின்னா 2ஓட கியூபாக எழுதலாம். ஏன் 2ஓட கியூபாக எழுதுறோன்னா அவங்க அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பேஸ் எல்லாம் விட்டுருங்க. பவரில் என்ன இருக்குது? 3. அவங்க எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 45 வருஷம். கரெக்டாக 2ஓட கியூப்ன்றதால அந்த கியூப் 3ஆல் 45 வகுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 3 3, 15 3 45. ஸோ ஆன்சர் 15 வருடங்கள். சரிங்களாமா? ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி டாப்பிக்கில் 2023 அவங்க கேட்ட மொத்த கொஷின்ஸ் இதுதான். இது நம்ம ஒரு 5 பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு மாடலையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லப்போனால் இந்த பார்ட்டில் தான் நான் உங்களுக்கு ஒரு 2 ஃபார்முலாவே சொல்லியிருக்கேனே. முன்னாடி பார்த்த 4 பார்ட்லேயும் ஒரு ஃபார்முலா கூட சொல்லவே இல்லை. கரெக்டாக ஃபார்முலா சொல்லாமலே தான் இவ்வளோ சம்ஸுமே போட்டிருக்கும். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லாமல் போடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் அதை தான் உங்களுக்கு முன்னாடி 4 பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமுக்குமே கூட்டு வட்டியிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாமா? அதே மாதிரி இந்த கூட்டு வட்டி டாப்பிக்குடைய பிடிஎஃபையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒட்டுமொத்தமாக 2023 கேட்ட எல்லா எக்ஸாமோட எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் டாபிக் வைஸாக சேர்த்தும் ஒரு பிடிஎஃபாக தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.